என் அன்பான ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். என் பெயர் ராணி காஷாரிகா. நான் 6ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு காமராசரின் கல்வி புரட்சி. பாடுபட்டும் பட்டம் பெற முடியாமல் ஏழ்மையின் காரணமாக பள்ளிக்கூடம் கூட எட்டாத சமூகம் அது. அதில் ஒளியாக வந்தார் திரு காமராசர். இவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வராக இருந்தவர். ஆனால் இவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பது நாம் மறக்கக்கூடாது. அதுவே அவரது கல்வியை சரியாக கற்க முடியாத நிலைக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் அதே அனுபவமே மற்ற குழந்தைகள் கல்வி இல்லாமல் தவிக்க கூடாது என்ற உறுதியையும் கொடுத்தது. கல்வி என்பது ஒரு சொத்து. அவர் எப்போதும் சொல்வார், என்னை போல் மற்றவர்கள் கல்வி இழக்கக்கூடாது. கல்வி என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. இதனால் தான் முதல்வராக இருந்தபோது அனைத்து பள்ளிகளிலும் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதுவரை கல்வி என்பது பணமுள்ளவர்களுக்கு மட்டுமே போல இருந்தது. ஆனால் காமராசரின் முயற்சியால் கல்வி என்பது ஏழைக்கும் சென்று அடைய வேண்டிய உண்மை நிலை பெற்றது. மதிய உணவு திட்டம், இது இன்று தமிழகத்தில் அடையாளமாக இருக்கும் மதிய உணவு திட்டம் அவர் காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வராத காரணம் பசி என்பது அவருக்கு தெரிந்தது. அதனால்தான் கல்விக்காக பசி தடையாக இருக்கக்கூடாது என்று கூறி இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது ஒரு மிகப்பெரிய புரட்சி. இந்திய அரசாங்கமும் அதை தழுவி நாடு முழுவதும் விரிவாக்கியது. இலவச அடையாள சீருடை, குழந்தைகள் பள்ளிக்கு சீருடை அல்லாமலோ புத்தகம் அல்லாமலோ வருவதை காமராசர் உணர்ந்தார். அதனால்தான் இலவச சீருடை, இலவச பாட புத்தகம், இலவச கட்டணம் ஆகிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இது இன்று தமிழகத்தில் அடையாளமாக உள்ளது. உயர்கல்விக்கு அடித்தளம். காமராசர் பள்ளி கல்விக்காக மட்டுமல்லாமல் உயர்கல்விக்கும் முக்கிய பங்கு வகித்தவர். அவர் மத்திய அரசில் வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சராக இருந்தபோது இந்தியாவிலே மிக சிறந்த நிறுவனங்களான IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஆகியவற்றின் ஆரம்ப கட்ட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர். இது இன்று நம் மாணவர்களுக்கு அவர் கூறிய வார்த்தைகள். காமராசர் மாணவர்களை மிகவும் விரும்பினார். அவர் ஒரு முறை சொன்னார், என்னால் படிக்க முடியவில்லை, ஆனால் நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும். உங்கள் கல்வியே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இது இன்று நமக்கு உரத்த அர்த்தமுள்ள வார்த்தை. இவரின் கல்வி புரட்சி இல்லை என்றால் நம்மில் பலர் பள்ளிக்கூடம் கூட சென்றிருக்க மாட்டோம். அவர் வாழ்ந்தது எளிமையாக, ஆனால் அவர் செய்த சேவை பல கோடி மக்களின் வாழ்க்கையே மாற்றியது. இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும், படிக்கும் ஒவ்வொரு புத்தகத்திலும் காமராசரின் கல்வி புரட்சி ஒழிக்கிறது. வாழ்க காமராசரின் கல்வி பார்வை. வாழ்க கல்வி, வளர்க கல்வி. நன்றி, வணக்கம்.